ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டில் துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை மல்லி துவையல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கொத்தமல்லி துவையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருளுமே வதக்கி அரைக்க போகிறது இல்லைங்க. எல்லா பொருளுமே பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் அந்த பச்சை மணத்தோட டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல காரசாரமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த துவையல் செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 4 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்குங்க. 5 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த துவையலுக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துற வேணாங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவலோட நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. இந்த துவையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. துவையல் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்க, துவையல் இந்த பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. துவையல் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா காரசாரமான சூப்பரான துவையல் ரெடிங்க. ரொம்ப சிம்பிள் தான். சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் இந்த துவையல் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.